நம்ம இறைவன்கிட்ட சர்டிபிகேட் வேணும். அதாவது இறைவன் நமக்கு அருட்கொடையா நமக்கு இந்த பாக்கியத்தை வாழ்றதுக்கு அந்த முதல் சர்டிபிகேட் மன அமைதி. இது நமக்கு பெரும் பாக்கியமா இருக்கு. இது நேரடியாக கொடுக்கறது. இந்த தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மனித சமுதாயமே ஒண்ணு சேர்ந்தாலும் சரி அந்த அமைதியை யாருனாலும் கொடுக்க முடியாது, எங்கேயும் வாங்கிட முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியம் உள்ள அந்த இறைவனுடைய அருட்கொடையா கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் நமக்கு வேணும்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமா வாழ விரும்பணும், அவன் பக்கம் திரும்பணும், அவன் நம்ம எந்த அமைப்பு அந்த வாழ்றதுக்கு அவன்கிட்ட உதவி தேணும், மனிதனா வாழணும். இப்ப இறைவன் ஒரு படித்தத்தை ஊத்திட்டே இருப்பான். அதுல பல படித்தங்கள் இருக்கு. முதல் மனிதர்களா வாழுங்க, அப்புறம் அடியாரெல்லாம் மாறுவீங்க, அப்புறம் சாட்சியாளராக வருவோம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். முதல் மனிதநிலை அடிப்படை விஷயத்துவாங்க, அந்த மனிதநிலை உயர்வான நிலை. அதுல பல படித்திருங்க. மனிதனுக்கு அப்புறம் நீங்க இறைவனுடைய அடியாரெல்லாம் ஆயிருவீங்க. மனிதா இருக்கிறீங்க, ஆனா இறைவனுக்கு பயந்து வாழும்போது இப்ப இறைவனுடைய அடியார் ஆகிறீங்க. இன்னும் உள்ளட்சம் அதிகரிக்கும் போது நம்முடைய சாட்சியாளர் ஆரம்பம். இன்னும் படித்தவங்க வைத்தும் போது அடுத்தடுத்த நிலைகள் அவன்கிட்ட மறைவானது எவ்வளவு இருக்கு. இப்படி நம்ம முன்னேற்றங்களை போயிட்டு இருக்கிறோமா அல்லது பொருளிப்புல முன்னேற்றம் போயிட்டு இருக்கோம்? இது மறைவான வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை. வெளிப்படையான வாழ்க்கை அறிவை கொண்டு பொருளை கொண்டு மனிதர் கொண்டு வாழ்றதும் அதனுடைய பதவிகளும். அந்த பதவியில வச்சு மன அமைதி அடைய முடியாது, இந்த சுவாசத்தை இயக்க முடியாது, நமக்கு தூக்கத்தை கொடுத்துட முடியாது, அந்த உணவை நம்ம அந்த அறிவு கொண்டு அந்த பதவியில வச்சு சாப்பிட முடியாது, அவன் அருள் இல்லாம தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி ஒரு சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த அறிவை கொண்டு ஒரு காலம் சுகப்படுத்த முடியாது. கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த அறிவை கொண்டு ஒரு காலம் நம்ம சுகப்படுத்த முடியாது.